ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது இது. நம்ம அந்த சலீம்லேருந்து நம்ம சலீம் படம் பார்த்தோம்ல, அதுலேருந்து தான் கண்டினியூ ஆகுது. ஹீரோக்கு அதுக்கப்புறம் பில்டப் ஏற்ற தேவையில்ல. பார்த்தானா லியோதாஸ் மாதிரி மறைஞ்சு வாழ்கிறாரு, அவ்வளோதான். ஒன்றுமே இல்லை ப்ரோ, மொக்கா ப்ரோ. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் ப்ரோ. மியூசிக்கு மியூசிக் ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல ப்ரோ. படம் போர் அடிக்குதா? ஆமாம் போர் ப்ரோ. ஃபுல்லாக அது ஓகே ப்ரோ. இல்லை சலீம் 2னே வச்சுருக்கலாம். இது இந்த படத்துக்கு எதுக்கு இந்த பேர் வச்சாங்கன்னு தெரில. அதுலேருந்து தான் கண்டினியூ ஆகுது. ஸோ அப்படியே முடிச்சிருந்தா கூட அந்த படத்தை பார்த்துட்டு வந்து கொஞ்ச நாள் பார்த்துருப்பாங்க. இப்போ அதுவும் நடக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா. படம் நல்லா இருக்குங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, நல்லா இருக்கு படம். போர் அடிக்குதா இல்லை? போரெல்லாம் அடிக்கல, நல்லா இருக்கு படம். மழை பிடிக்காத மாதிரி தான் டைட்டில் வச்சுருக்காங்க. ஆமாம், அது டைட்டிலுக்கு எதுக்கும் கொஞ்சம் சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்குது. ஆனால் படம் நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. போர் அடிக்குதானா இல்லை? ஓரளவுக்கு பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். விஜய் ஆண்டனி எப்படி நடிச்சிருக்காரு? விஜய் ஆண்டனி நல்லா இருக்குது. மீதி சரத்குமார், சத்யராஜ் பெருசாக ரோல் எதுவும் கிடையாது. சாங்கெலாம் கொஞ்சம் தெலுங்கு சாயல் மாதிரி தான் இருக்குது. நம்ம தமிழ் படத்துக்கு தகுந்த மாதிரி இல்லை. கொஞ்சம் வருத்தம் தான். நான் ரோமியோ எதிர்பார்த்துட்டு வந்தேன், ரொம்ப மோசமாக இருக்குது. அதான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நல்லா இருக்குங்க சார். சொல்லுங்கள். விஜய் ஆண்டனி எப்படி நடிச்சிருக்காரு? நல்லா சூப்பராக மாதம் நடிச்சிருக்கிறாருங்க. வேறு லெவல். சலீமோட இது நல்லா த்ரில்லிங்காக இருக்குங்க. ஏதாவது போர் அடிக்கிற மாதிரி இல்லை போர் அடிக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. எல்லாம் சூப்பராக இருக்குது. மூவி நல்லா இருக்குது. மற்ற கேரக்டர்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. சரத்குமார் அவங்களாம் வெறும் கேமியோ ரோல் தான். அவங்க பில்டப் ஏற்றுறது மட்டும்தான் இருக்கிறாங்க. அவனை கொன்று முடிச்சுட்டு பார்த்துட்டு இருந்தாங்கிறாங்க. அவங்க இறங்கி எந்த சம்பவமும் வரல, உட்காந்து பேசிட்டே தான் இருக்காங்க. படம் பரவாயில்லைங்க, ஒரு தடவை பார்க்கலாம். ஒரு தடவை போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. போரெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க, நல்லா இருக்கு படம். விஜய் ஆண்டனி நல்லா நடிச்சிருக்காங்க. விஜய் ஆண்டனி சூப்பராக நடிக்கிறார். சினிமாட்டோகிராஃபி நல்லா, அவர் தான் டேரக்டர்னு நினைக்கிறேன். அவர் கோலிஸோட எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படங்கள் இல்லை. அவர் இன்னும் கொஞ்சம் கதையில் கான்சன்ட்ரேட் பண்ணால் கரெக்டாக. கேமராவில் நல்லா பண்ணியிருக்காரு எல்லா இடத்துலையும், பட் கதையில் கோட்டை விட்டார். விஜய் ஆண்டனி பர்ஃபார்மன்ஸ் அவர் எப்பயுமே செட்டிலாக தான் நடிப்பார். கடைசியாக ஒரு பஞ்சு டைலாக் சொல்கிறாரு, அது அந்தளவுக்கு செட் ஆகாமல் இருக்குது. ஏன்னா அவர் செட்டிலாக நடித்தா நல்லாயிருக்கும். பஞ்சு டைலாக்லாம் பேசிட்டு அவர் பேசினார்னா கொஞ்சம் அவருக்கு செட் ஆகாது.